தேவரீர் எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இரக்கம் செய்யும். ஏதோ ஒரு காரியத்துல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கலக்கம், வேதனை, பயம், ஆண்டவர் இறக்க செய்யணும், நாங்க ஏதோ தப்பு பண்ணிட்டோம், ஆண்டவர் மன்னிச்சு எங்களுக்கு இறங்கி உதவி செய்யணும், ஆண்டவர் இறங்குனாதான் உண்டு அப்படின்ற நிலைமையில இருக்கீங்களா? தேவரீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் அப்படின்னு ஜெபிங்க. கட்டாயம் உங்களுக்கு இரக்கம் செய்வார். 2வது, எங்களை ஆசீர்வதியும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எங்களை ஆசீர்வதியும். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? நிம்மதி வேணுமா? குடும்ப சமாதானம் வேணுமா? பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணுமா? கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் வேணுமா? கடன் பிரச்சனை மாறணுமா? என்ன ஆசீர்வாதம் வேணும்? அவரிடத்துல சகலவிதமான ஆசீர்வாதமும் சம்பூர்ணமா இருக்கிறது. உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருடைய முகம் ரொம்ப பிரகாசமானது. அதாவது 1,00,000 சூரியனை ஒன்னா இணைச்சி நடு மத்தியானத்துல பார்க்க முடியுமா? இந்த சூரியனே பார்க்க முடியல. அது மாதிரி அவர் ரொம்ப பிரகாசம் உள்ளவர்.